4 ஸ்டெப் 40 வருஷம். இதுதான் இன்ஸ்டாகிராம்ல இப்ப வைரலாவே இருக்கு. யார சொல்றாங்க, எதுக்காக சொல்றாங்கன்ற விஷயத்த இந்த வீடியோ ஃபுல்லா பாத்தீங்கன்னா உங்களுக்கே புரியும். விஜய் டிவில ஜோடி ஆர் யூ ரெடின்னு ஒரு ஷோ போயிட்டு இருக்கு. அந்த ஷோல கலா மாஸ்டரை கெஸ்டா கூப்பிடுறாங்க. அவங்களை கூப்பிட்டது மட்டும் இல்லாம மாஸ்டர் ஒரு 2 ஸ்டெப் மட்டும் போட்டு போயிடுங்களேன் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அவங்களும் அந்த டான்ஸ்லாம் ஆடுறாங்க. ஜட்ஜஸ்லாம் எல்லாருமே என்கரேஜ்லாம் பண்றாங்க. அது இன்ஸ்டாகிராம்ல வைரலும் ஆகுது. வைரலான பிறகு அதோட கமெண்ட்ஸ்லாம் நீங்க பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கலா மாஸ்டரை தெரியாதவங்கலாம் எப்படி பேசுறாங்கன்னா, என்ன நீங்க டான்ஸ் ஆடுறீங்க, உங்க மூச்சு மட்டும் தான் ஆடுது, உங்க உடம்புலாம் ஆடவே மாட்டேங்குது, 40 வருஷமா இதே ஸ்டெப் போட்டுட்டு இருக்கீங்க, எப்ப பார்த்தாலும் இதே ஸ்டெப் தான், உங்களுக்கு வேற ஸ்டெப்பே தெரியாதா, அப்படி இப்படின்னு என்னென்னமோ கலாய்க்கிறாங்க, பாடி ஷேமிங் பண்ணிலாம் பேசுறாங்க. இதை பார்த்துட்டு கலா மாஸ்டரை தெரிஞ்சவங்களாம் என்ன பேசுறாங்கன்னா, அவங்க எவ்வளவு பெரிய ஆர்டிஸ்ட் தெரியுமா, அவங்க என்னெல்லாம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, எத்தனை படத்தை வந்து கோரியோ பண்ணியிருக்காங்க தெரியுமா, அவங்கள போய் நீங்க இப்படிலாம் பேசுறீங்களே அப்படின்னு சப்போர்ட் பண்றவங்க நிறைய பேர் இருந்தாலும், இந்தியன் பிலிம் இண்டஸ்ட்ரியிலேயே கலா மாஸ்டர் ரொம்ப ஃபேமஸான ஒருத்தவங்க. ஏன்னா அவங்களை தெரியாதவங்க அவ்வளவா யாருமே இருக்க மாட்டாங்க. ஏன் நம்ம பிரபுதேவா மாஸ்டர் கூட கலா மாஸ்டரும் அவ்வளவு க்ளோஸ். 4000 படத்துக்கு மேல இவங்க கோரியோ பண்ணியிருக்காங்க. நேஷனல் அவார்ட், ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. அது மட்டுமே இல்லாம 1996லயே இன்டர்நேஷனல் பியூட்டி கான்டெஸ்ட் ஒன்று நடந்துச்சு. அதுல இவங்க தான் கோரியோ பண்ணாங்க. அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சேர்ந்து இவங்களுக்கு ஸ்பெஷல் அவார்டும் ஒன்று கொடுத்தாங்க. 90ஸ்ல இருக்கவங்க எல்லாருக்குமே தெரியும் கலா மாஸ்டர் எவ்வளவு பெரிய ஆளுன்ட்டு. ஏன்னா அந்த காலத்துல கலைஞர் டிவில நிறைய ஷோ வந்துச்சு. அதுல இவங்க பண்ண ஷோ வந்து மிகப்பெரிய ஹிட்டும் கொடுத்துச்சு. மாநாடு மயிலாடன்னு ஒரு ஷோ. அது மட்டும் இல்லாம அதை தாண்டி நிறைய ஷோலாம் பண்ணியிருக்காங்க. ஜோடி நம்பர் 1, ஓடி விளையாடு பாப்பா, இந்த மாதிரி நிறைய ஷோ பண்ணியிருக்காங்க. அதுல ஹிட்டும் கொடுத்துருக்காங்க. கலா மாஸ்டரை கமெண்ட்ஸ்ல வந்து திட்டுறவங்களாம் இருக்கீங்களே, அவங்களுக்கு ஒரு படத்தை சொல்றேன், அவங்களோட டான்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்களே சொல்லுங்க. சந்திரமுகி படத்துல கலா மாஸ்டர் தான் கோரியோ பண்ணியிருப்பாங்க. ஸ்டெப்ஸ்லாம் அவ்வளோ அருமையா இருக்கும். இவங்க கிளாசிக்கல், வெஸ்டர்ன், ஃபோக் அப்படின்னு எல்லாத்துலயுமே கலக்குவாங்க. எல்லாமே உங்களுக்கு தெரியும். அது மட்டுமே இல்லாம ஸ்பெஷலா எதுக்கெல்லாம் இவங்களுக்கு தெரியும்னா, கிளாசிக்கல், குச்சிப்புடி, கதக் இதெல்லாம் ப்ரொஃபஷனலா கத்துக்கிட்டவங்க. அது மட்டுமே இல்லாம இவங்க டான்ஸ் கிளாஸும் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. அதுல சின்ன சின்ன குழந்தைக்கெல்லாம் இன்னும் வரைக்குமே சொல்லி கொடுத்து தான் இருக்காங்க. அதனாலதான் சொல்றேன், ஒருத்தவங்கள பேக்ரவுண்ட் என்னன்னே தெரியாம அவங்கள பத்தி தப்பா பேசுறதோ, பாடி ஷேமிங் பண்ணி பேசுறதோ கூடவே கூடாது. அவங்க சின்ன வயசுல அவங்க எப்படி வந்து டான்ஸ் பண்ணியிருப்பாங்க, எத்தனை ஷோல வந்து ஜட்ஜா உட்கார்ந்துருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு வயசாயிடுச்சு, அதனால ஆட முடியல. நம்மளும் அவங்க வயசுக்கு போனா ஆடுவோமா பாடுவோமான்னு கேட்டா டவுட் தான். ஆனா இப்போ வரைக்குமே அவங்களால முடிஞ்சதை அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸ்டேஜ் ஏறி டான்ஸ் ஆடுற அளவுக்கு அவங்க இருக்காங்கன்றத பார்த்து நம்ம பெருமை தான் படணுமே கண்டி அவங்கள கலாய்க்க கூடாது. கமெண்ட்ஸ்ல வந்து அவங்கள அவ்வளோ பாடி ஷேமிங் பண்ணி பேசுறீங்க, அதெல்லாம் வந்து ரொம்பவே தப்பான ஒரு விஷயம். இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க. இதே மாதிரி நிறைய தகவலை தெரிஞ்சுக்க ரெட் டேப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.